வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சதீஷ். நீ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் கேமரா ஷாட் வகைகள் எத்தனை விதமான ஷாட் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பற்றி விளக்கமாக வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணாலும் சரி, ஷார்ட்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும், எந்தெந்த சீனுக்கு எந்தெந்த மாதிரி ஷாட் வைக்கணும் அப்படின்னு கட்டாயமாக தெரிஞ்சு ஆகணும். இது வந்து கேமராமேன் மட்டும் கிடையாது, ஒரு டேரக்டரும் கட்டாயமாக தெரிஞ்சு ஆகணும். இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமி லாங் ஷாட் ஆர் வைட் ஷாட், ஃபுல் ஷாட், மீடியம் லாங் ஷாட், அதுக்கப்புறம் மீடியம் வைட் ஷாட், கவுபாய் ஷாட், மீடியம் க்ளோஸ்அப் அண்ட் எக்ஸ்ட்ரீமி க்ளோஸ்அப். இந்த 9 வகையான ஷாட்டை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சாகணும். இதை பற்றி ஒன்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம எக்ஸ்ட்ரீமி லாங் ஷாட்டுக்கு முன்னாடி எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்னா என்னங்கிறத பார்ப்போம். எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு சீனோட வந்து ஒரு தலைப்பகுதி போன்ற ஹெட்டு மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து எங்கே நடக்குது அப்படின்றதுக்காக தெரியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டாப்ளிஷ் ஷாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் மட்டும்தான். அது வந்து ஒரு காட்சி எங்கே நடக்குது அப்படின்னு தெரியப்படுறதுக்காக பேக்ரவுண்டு மட்டுமே வந்து அட்மாஸ்பியர் மட்டுமே தெரியப்படுறதுக்காக அந்த ஷாட்டை பயன்படுத்துவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரீமி லாங் ஷாட்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரீமி லாங் ஷாட் அப்படின்னா பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சின்னதாக இருக்கும், பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேக்ரவுண்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் தொடர்பாக விரிவுபடுத்துறதுக்காக இருக்கும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம பேக்ரவுண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டிங்கன்னா 1980s வந்து ஷைனிங் படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சீனை வந்து விவரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மலைப்பகுதியில் ரோட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார் சின்னதாக வந்து ஒரு வண்டு மாதிரி சின்னதாக புள்ளி மாதிரி தெரியும், ஆனால் பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லாங் ஷாட் ஆர் வைட் ஷாட். இதை வந்து லாங் ஷாட்னு சொல்லுவாங்க, வைட் ஷாட்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். லாங் ஷாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமி லாங் ஷாட் மாதிரி தான். இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்ஜெக்ட் சின்னதாக தெரிஞ்சில்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி காலிலேருந்து உடம்பு வரைக்குமே க்ளீனாக தெரியும். ஆனால் தலைக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழேயும் வந்து மேக்ஸிமம் தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப் அதிகமாக இருக்கும். இந்த ஷாட் எதுக்காக பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி, இல்லை ஏதோ விஷயம் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து ஷாட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 96 படத்தில் கூட நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அந்த படம் கூட. ஸோ இந்த லாங் ஷாட் வைட் ஷாட்டை இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் வந்து உள்ள கம்யூனிகேஷன் தான். ஆனால் பட் சப்ஜெக்ட் வந்து நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஓரளவுக்கு தெரியும். அந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தையோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து தனியாக நிற்கிற மாதிரியோ, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்துற மாதிரி, ஆடியன்ஸ்க்கு உணர்த்துற மாதிரி இந்த ஃபீல் கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஷாட் வைட் ஷாட்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் படங்கள் நிறைய படங்கள் நீங்கள் இருக்குது, அதை இந்த படத்தில் கூட பார்க்கலாம். இந்த லாங் ஷாட்டை விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிற படத்தை, ஹாலிவுட் படத்தில் வர அந்த சீனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்குள்ள விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து மூணாவது நான் பார்க்க போகிறது ஃபுல் ஷாட். ஃபுல் ஷாட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபுல் ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே தெரியும். இதில் வந்து மேலேயும் கீழே கேப்லாம் ஜாஸ்தியாக இருக்காது. இது முழுக்க பேக்ரவுண்டை பின்னுக்கு தெளியும், சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் ஷாட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கிற அந்த சூழல், அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா தெரிய தான் செய்யும். ஸோ அது தெரியறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். காரணம் என்னென்னா, அந்த சப்ஜெக்ட் எங்கே நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து சப்ஜெக்டோட லெக்கிலேருந்து தலையிலேருந்து லெக் வரைக்கும் கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக கொடுத்து அந்த சப்ஜெக்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஷாட்டை பயன்படுத்துங்க. அடுத்ததாக மீடியம் லாங் ஷாட் ஆர் மீடியம் வைட் ஷாட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டோட முழங்கால் வந்து பகுதி வரைக்குமே இருக்கும். முழங்கால் வரைக்குமே தெரிகிற மாதிரி இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாட் வந்து மீடியம் லாங் ஷாட் வைட் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மீடியம் வைட் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷாட்லேருந்து கொஞ்சம் நெருக்கமாகவும், இல்லை மீடியம் ஷாட்லேருந்து கொஞ்சம் விலகியும் வந்து தெரியும். அதுதான் வந்து மீடியம் லாங் ஷாட் வைட் ஷாட்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கவுபாய் ஷாட் என்னன்னு பார்ப்போம். கவுபாய் ஷாட்னு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லாங் ஷாட் இருக்கும். மீடியம் ஷாட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கவுபாய் ஷாட் எதுக்காக பயன்படுத்துவோம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு துப்பாக்கி மாட்டி நிற்பாங்க, இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருள் கத்தி அதை வச்சு நிற்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்குமே, கொஞ்சம் இடுப்பு கீழே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுற மாதிரி இருக்கும், நடுத்தோட பகுதி வரைக்கும் காட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம மீடியம் வைட் ஷாட் பார்த்தோம் இல்லையா, முழங்கால் வரைக்கும் பார்த்தோம். இது வந்து அதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் காட்டுறதுக்காக பயன்படும். கவுபாய் ஷாட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நம்ம மீடியம் ஷாட்னா என்னங்கிறத பார்ப்போம். மீடியம் ஷாட் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை இன்னும் நம்ம விரிவாக நெருக்கமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் ஷாட் வந்து 2 ஷாட்டோட சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இப்போ நான் பேசிகிட்டு கூட பார்த்திங்கன்னா மீடியம் ஷாட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இடுப்பு பகுதி வரைக்குமே வரும். இந்த ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஷாட் ப்ளஸ் 2 ஷாட் ரெண்டு சேர்த்து நம்ம 2 பேர் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேக்ரவுண்டும் தெரியணும், அவங்களும் தெரியணும், இடுப்பு வரைக்கும் தெரியணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே சமயம் பேக்ரவுண்டை பிளர் பண்ணி கூட அந்த ஷாட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் க்ளோஸ்அப் ஷாட் பற்றி பார்ப்போம். மீடியம் க்ளோஸ்அப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்பு பகுதி வரைக்கும் இது வரைக்கும் வர மாதிரி ஷாட் தான். இந்த ஷாட் எதுக்காக பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்க ஏதாவது சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷாட்டை பயன்படுத்தலாம். அந்த ஷாட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டினியூஸாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே கவனம் செலுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷாட் பயன்படுத்துவாங்க. இந்த ஷாட் மேக்ஸிமம் வந்து நிறைய
டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பயன்படும். அடுத்து நம்ம க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வருவோம். க்ளோஸ்அப் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சப்ஜெக்ட் வந்து விரிவாக பார்க்குறதுக்காகவும் டீட்டெயிலாக நம்ம சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு தனித்துவமாக அதை அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ்அப் ஷாட் பயன்படுத்துவாங்க. ஃபைனலாக எக்ஸ்ட்ரீமிக் க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு வருவோம். எக்ஸ்ட்ரீமிக் க்ளோஸ்அப் ஷாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சப்ஜெக்ட் வந்து விரிவாக நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்க்குறோம். டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கண், பல்லு, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஐடென்டிஃபையாக காட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செயலோட தீவிரத்தை இன்னும் நம்ம அழுத்தமாக காட்சியில் பதிய வைக்கணும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமிக் க்ளோஸ்அப் ஷாட் பயன்படுத்துவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிக் க்ளோஸ்அப் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா வேதாளம் படத்தில் வந்து நம்ம அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா மைக் டெஸ்ட் 1 2ன்னு சொல்லுவார் பார்த்திங்கன்னா, அவருடைய வாய் மட்டுமே காட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சீன்லாம் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கண்ணை மட்டும் காட்டணும், அவங்களுடைய அந்த ஃபயர் தெரியணும் அப்படின்னா வந்து இந்த ஷாட்டை பயன்படுத்துவாங்க. இந்த ஷாட் மேக்ஸிமம் வந்து ஹாலிவுட்டில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழ் சினிமா பயன்படுத்தியிருக்காங்க, பட் இந்த ஷாட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரத்திலும் இந்த சீனில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு காட்சியோட தீவிரத்தை அந்த கேரக்டரோட வந்து கதாபாத்திரத்தை இன்னும் நம்ம அழுத்தமாக காட்டணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் பயன்படுத்தணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.